வணக்கம். இந்த கொஸ்டின் பாருங்க. 3 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 51 எனில் அந்த எண்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 ஆட் நம்பர்ஸ் இருக்கு, அடுத்தடுத்த ஆட் நம்பர்ஸ். அது 3 ஆட் பண்ணோம்னா நமக்கு 51 கிடைக்குது. அப்படின்னா அந்த 3 நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை எக்ஸ்னு வச்சுக்கிட்டு, இன்னொரு நம்பரை x+2 வச்சுக்கிட்டு, இன்னொரு நம்பரை x+4 வச்சுக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை சால்வ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அது தேவையில்லை. இப்போ பாருங்க, இந்த 3 நம்பருடைய கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க? 51. இந்த 51 இந்த 3ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஏன் 3ஆல் டிவைட் பண்ணணும்னா இங்கே 3 நம்பர் இருக்குது. இதே 5 எண்கள்னு கொடுத்துருந்தாங்கன்னா 5ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த 51 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 17 கிடைக்குது. இந்த 17ங்கிறது இந்த 3 நம்பரில் சென்டர் நம்பராக இருக்குங்க. ஸோ இந்த 51 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து அந்த 3 நம்பரில் நடுவில் இருக்க நம்பராக இருக்கும். இப்போ 17 இங்கே நடுவில் இருக்க நம்பர் இங்கே வந்துடும். இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட் நம்பர் என்னவாக இருக்கும்? 15. இதுக்கு அடுத்து இருக்க ஆட் நம்பர் என்னவாக இருக்கும்? 19. இது 3 தாங்க அந்த 3 எண்கள். ஸோ 17, 15, 17, 19 ஏ ஆன்சர். இப்போ இதே மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் பெரிய எண் எதுன்னு கேட்பாங்க, இல்லை சிறிய எண் எதுன்னு கேட்பாங்க. பெரிய எண்ணு கேட்டால் 19, சிறிய எண்ணு கேட்டால் 15, எப்படி கேட்டாலும் நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷனில் 3 நம்பருமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஆப்ஷன்ல இருந்தும் நம்ம ஆன்சர் எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் ஏ எடுத்துக்கங்க. 15, 17, 19 இது 3மே அடுத்தடுத்த நம்பராக இருக்குது. பி பாருங்க, 13, 17, 21 இது 3 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்லாம் இல்லை. ஏன்னா 13க்கு அப்புறம் 15 வரணும். அப்போ இது கிடையாது, பி கிடையாது. சி பாருங்க, 11, 13, 15 இது அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் தான். அப்போ இது கூட ஆன்சராக இருக்கலாம். அடுத்து டி பாருங்க, 9, 17, 25 இது அடுத்தடுத்த எண்கள் கிடையாது. அப்போ டி வந்து ஆன்சர் கிடையாது. அப்போ பியும் டியும் ஆன்சர் கிடையாது. அது ரெண்டையும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இப்போ ஏவும் சியும் எடுத்து செக் பண்ணுவோம். இப்போ 3 எண்களுடைய கூடுதல் 51 கொடுத்துருக்காங்க. அந்த 3 நம்பரையும் கூட்டி பாருங்களேன். 15 + 17 + 19 51. அப்போ இது ஏ மேட்ச் ஆகுது. ஏ தான் ஆன்சர். சப்போஸ் சி எடுத்து செக் பண்ணி பாருங்க. 11 + 13 24 + 15 39 வருது. அப்போ இங்கே கூடுதல் வந்து 51. அப்போ இது மேட்ச் ஆகலை. இது ஆன்சர் கிடையாது. ஏ ஆன்சர். இப்படியும் போடலாம். இது ஒரு மெத்தட். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஏன்னா 3 நம்பருமே கொடுத்துருக்கனால. இதே பெரிய எண் எது சிறிய எண்ணுன்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதே பேட்டர்னில் கீழே இன்னொரு சம் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.